நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு அக்கா கருப்பு, தங்கச்சி வெள்ளை, தங்கம் வெள்ளி குடங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். சுஜியும் ராஜாவும் ஏழைங்க தான். ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அந்த கணவன் மனைவிக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தா. அவளோட பேர் ரம்யா. அதுக்கப்புறம் மறு வருஷத்துலேயே இன்னொரு பெண் குழந்தையும் பிறந்துட்டா. அவளோட பேர் ரியா. அக்கா கருப்பாக இருப்பா, தங்கச்சி வெள்ளையாக இருப்பா. ஆனால் அக்காவும் தங்கச்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதே கிடையாது. ரியா அவங்க அம்மா கூட இருக்கிறா, ரம்யா அவங்க அப்பா கூட இருக்கிறா. 2 பேருமே ஏழைங்கிறதுனால தனித்தனியாக தொழில் பார்க்குறாங்க. சுஜி ஒரு பூக்கடையில் பூக்கட்டி வியாபாரம் பார்க்குற கடையில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கத்து ஊரில் ராஜா கல் உடைக்கிற வேலை பார்த்துட்ருக்குறாங்க. 2 பேர்த்துக்கும் சொந்தமாக ஒரே ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் ராஜாவும் அவங்களோட மூத்த பொண்ணு ரம்யாவும் இருக்கிறாங்க. சுஜியும் ரியாவும் அவங்களோட முதலாளியோட கடையிலேயே அங்கேயே தங்கிப்பாங்க. எப்பயாவது தான் வருவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டதே கிடையாது. குழந்தையா இருக்கும் பொழுது வேணா ரம்யா ரியாவை பார்த்துருப்பா. ஆனால் அவளோட முகம் இவளுக்கு ஞாபகம் கிடையாது. அப்போ ரியாவுக்கு எப்படி அவளோட அக்காவோட முகம் ஞாபகம் இருக்கும்? சுத்தமாக கிடையாது. இப்படியே தான் சில வருஷங்கள் ஓடிடுச்சு. ரம்யாவுக்கு இப்போ ஒரு 9 வயசு இருக்கும். ரியாவுக்கு ஒரு 8 வயசு ஆகுது. ரம்யாவுக்கு அவளோட அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பாவம் அவளே தான் தனியாக அவங்க அப்பாவுக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுப்பா. அவளுக்கு தேவையான வேலைகளையும் அவளே பார்த்துப்பா. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உதவி செய்கிறதுக்குன்னு ஒருத்தரும் கிடையாது. அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்களா, வீட்டில் தனியாக இருப்பா. டிவி கூட கிடையாது, ரேடியோ கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். விளையாடுறதுக்கு கூட போகவே மாட்டா. வீட்டு வேலையை செய்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். ஆனால் தங்கமான பொண்ணு. அந்த பக்கம் ரியா என்னடான்னா அவங்க அம்மா கூட இருக்கிறாள்ல, அவங்க அம்மா இவளை ஒரு வேலை கூட வாங்கவே மாட்டாங்க. எப்போவுமே விளையாடிக்கிட்டே இருப்பா ரியா. அவங்க அம்மா தான் பூக்கடையில் வேலை பார்ப்பாங்க. ஆனால் ரியா அங்கே சுற்றி இருக்கிற பசங்க கூட விளையாடுறதுக்கு போவா, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வருவா. அடம்னா அடம், அப்படி ஒரு அடம் பிடிப்பா. ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சுள்ளுன்னு கோபம் வந்துடும். அவங்க அம்மாவையே எதிர்த்து பேசிடுவா. அப்படி ஒரு சேட்டைக்கார பொண்ணு. ரம்யாவுக்கு அவங்களோட அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்பா, அம்மாவை வர சொல்லுங்கப்பா, அம்மாவை பார்க்கணும். எத்தனை வருஷமாக நான் பார்க்காமலே இருக்கிறேன். என்னோட தங்கச்சியவும் பார்க்கணும் போல் இருக்குது. ரியா இப்போ நல்லா வளர்ந்துருப்பாள்ல, என்ன மாதிரியே இருப்பாள்லப்பா அப்படின்ட்டு 1008 கேள்விகளை கேட்டுகிட்டே இருப்பா. ஆமாம், நீங்களும் அம்மாவும் எதுக்கு தனித்தனியாக இருக்கிறீங்க? இதே ஊர்லேயே அம்மாவும் வேலை பார்த்தாங்கன்னா ஒரே வீட்டில் எல்லாரும் இருக்கலாம்ல. நீங்கள் ஒரு ஊர்லேயும் அம்மா ஒரு ஊர்லேயும் மாற்றி மாற்றி இருக்கிறது எங்கள் 2 பேர்த்துக்குமே கஷ்டமாக தானப்பா இருக்கும். உங்கள் 2 பேர்த்துக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. அதுக்கு ஒரே வீட்டில் நீங்கள் 2 பேரும் இருந்துக்கிட்டிங்கன்னா எங்கள் 2 பேர்த்துக்குமும் சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் எங்களோட இளம் வயது பருவத்தில் எங்களுக்கான சந்தோஷத்தையும் அனுபவிப்போம், விளையாடுவோம், பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போவோம். உங்கள் கூடயும் நாங்கள் வெளியிலலாம் எங்கேனாலும் வரலாம், போகலாம். இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம், வெளியூருக்கெல்லாம் போகலாம்ல. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அம்மாவை வர சொல்லுங்கப்பா. அம்மாவும் தங்கச்சியும் இங்கே இருக்கிறது தான் சரியாக இருக்கும். அவங்களும் எவ்வளோ நாளாக அங்கேயே இருக்கிறாங்க. எனக்கு இருக்கிற ஆசை மாதிரி தானே தங்கச்சிக்கும் இருக்கும். 2 பேரையும் வரவழைங்கப்பா, இன்னைக்கு போய் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படிங்கிறா. அதுக்கு அவங்க அப்பா, அதெல்லாம் சரிதான், ஆனால் நம்மளோட வறுமை அப்படி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே பழகுனதில் நீங்கள் 2 பேருமே வளர்ந்துட்டீங்க. நானும் இன்னுமே அம்மாவையும் பார்க்கல, ரியாவையும் பார்க்கல. அவங்களுக்கும் ஏக்கமாக தான் இருக்கும். சரி, நான் அம்மாட்டையும் ரியாட்டையும் போய் பேசுகிறேன். அவங்களும் அதே தான் நினைப்பாங்க. நான் வரவழைக்கிறதுக்கு ஏற்பாடுகளெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, சரி, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாகவே அம்மாட்டையும் ரியாட்டையும் போய் சொல்லுங்க. நானும் உங்கள் கூட வரட்டுமா அப்படிங்கிறா. இல்லை வேண்டாம் வேண்டாம், அப்பா மட்டும் போயிட்டு வரேன். நீ வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் பார்த்துட்டு இரு.
அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மாவே வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனால் நீயும் கூட மாட அம்மாவுக்கு உதவி செய்யணும். ஏன்னா மூத்த பொண்ணு நீ தானே. செல்லமாக ரியாவை வளர்த்துருப்பா. அதனால் அவளை நாம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் நீ எல்லா வேலையும் தெரிஞ்சவ. நீ பிடிவாதம் பிடிக்காம அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருக்கணும்ன்ட்டு நிறைய அறிவுரைகள் எல்லாம் சொல்கிறாங்க. உன்னை நான் தினம் தினம் பார்க்குறேன், உன்கிட்ட பாசமாக இருக்கிறேன், உனக்கு என்னை பற்றி தெரியும். ஆனால் ரியா பாப்பா எத்தனை வருஷங்களாக என்னை பார்க்காம இருக்கிறா. அதனால் அவளுக்கு என்கிட்ட பாசமாக இருக்கணும், நான் அவகிட்ட பாசமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாள்ல. அதனால் அவளை நான் பாசமாக பார்த்துக்கிட்டேன்னா நீ அவன் மேலே கோபப்படக்கூடாது, அப்பா மேலேயும் கோபப்படக்கூடாது. ரியா குழந்த தானே, அவள் உனக்கு சின்ன பொண்ணு இல்லை. நீ தான் அவளை நல்லா பார்த்துக்கணும். அம்மா ஏதாச்சும் ஒன்று வேலை வாங்கினாங்கனாலும் நீ செஞ்சு தான் ஆகணும், சரியா? நீ வளர்ந்துட்டல்ல, பெரிய பொண்ணு ஆயிட்டல்ல அப்படிங்கிறாங்க. ஆ ஆ ஆமாப்பா, நான் எல்லாமே செய்வேன், நீங்கள் கவலையே படாதீங்க. அம்மாவும் தங்கச்சியும் இங்கே வந்தாலே போதும். அதை விட வேற எனக்கு என்ன சந்தோஷம்ப்பா இருக்குது, வந்தாலே போதும் அப்படிங்கிறா. ஆ ஆ அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். சரி நீ போய் சமையல் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. ரம்யாவும் வீட்டு வேலைகளெல்லாம் பார்த்துட்ருக்குறா. அவங்க அப்பா ராஜாவும் காசெல்லாம் எண்ணிகிட்ருக்குறாங்க. சரி, வரவு இவ்வளோ, செலவு இவ்வளோ, இதெல்லாம் சரியாக தான் இருக்கும். இன்னைக்கு போய் சுஜியவும் ரியாவையும் கூப்பிட்டுட்டு வந்துட வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தா நல்லா வெயில் அடிக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்குறாங்க ரியாவும் சுஜியும். சுஜி தலையில் ஒரு பெரிய இரும்பு பெட்டி, அதுக்குள்ளே துணியெல்லாம் இருக்கும் போல இருக்கு. அதை தூக்க முடியாமல் தூக்கி நடந்து வந்துட்டுருக்குறாங்க. பாவம், நடக்கவே முடியல. அதுலேயும் ரியாவை வேற கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்களா, இன்னும் கஷ்டமாக இருக்குது. ரியா வேற, அம்மா என்னை தூக்கிட்டு போங்களாம்மா, எவ்வளோ தூரம் நடக்க வச்சே கூட்டிகிட்டு வரீங்களே, எதுக்குமா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு வெயிலில் நடக்கவே முடியலை. நீங்கள் வேணுன்னா நடங்க, நான் நடக்கணும்னு அவசியமே கிடையாதே. என்னை தூக்கிட்டு போங்க, இல்லைனா நான் வரலம்மா. எனக்கு வேற தண்ணி தாகம் ரொம்ப எடுக்குது. அது இல்லாமல் பசி பயங்கரமாக இருக்குது. ஏதாச்சும் வாங்கியாச்சும் கொடுங்களாம்மா, எனக்கு வேணும் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு. வாங்க, ஏதாச்சும் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிறா. பாப்பா பாப்பா ரியா, இப்படியெல்லாம் அடம் பிடிக்கக்கூடாதுமா. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னா நம்ம வீடு வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே போய் சாப்பிட்டுக்கோயேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் பொறுத்துக்க மாட்டியா? வா வா வா. அம்மா தலையில் பாரு, இவ்வளோ பாரத்தை தூக்கிட்டு வரேன். ஆனால் உன்னை சும்மா தானே நடக்க வச்சு கூட்டிகிட்டு வரேன். அதுக்கே நீ இப்படி சொல்கிற. இதை தூக்குனேன்னு வச்சுக்கோயேன், முடியவே முடியாது. அவ்வளோ பாரமாக இருக்குது, எனக்கு தலைலாம் சுற்றுது தெரியுமா? வீட்டுக்கு போனோன்னையும் நான் எவ்வளோ ஓய்வெடுக்க வேண்டியிருக்கும்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ சோர்வாக இருக்கிறேன். எனக்கும் கஷ்டமாக தானே இருக்குது. நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவா செய்கிறேன்? இல்லைல்ல, வா வா போகலாம் அப்படின்ட்டு பொறுமையாக திரும்பவும் நடந்து வந்துட்டுருக்குறாங்க. ஒரு வழியாக அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. கதவை பொறுமையாக தட்டுறாங்க. யார் அது இந்நேரத்தில் கதவை தட்டுறது? எனக்கு வேற வேலைக்கு நேரமாச்சு, இந்த நேரத்தில் தான் யாராச்சும் வருவாங்க, யாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு கதவை வேகமாக திறக்கிறாங்க ராஜா. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ளேருந்து கதவை திறந்த ராஜாவுக்கு தலையே சுற்றிடுச்சு. இத்தனைக்கும் வெயிலில் நிற்கல, வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுல தான் நின்றுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதும் தலை சுற்றி இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. ஏன்னா சுஜியும் ரியாவும் வந்திருக்கிறாங்க. ஆச்சரியம் தாங்க முடியல. கண்ணை கசக்கிட்டு பார்க்குறாங்க. என்னப்பா, யார் வந்திருக்கிறாங்க? எதுக்குப்பா நீங்கள் நின்றுட்டே இருக்கிறீங்க? வந்தவங்கள வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட வேண்டியது தானே அப்படிங்கிறா ரம்யா. அவங்க அப்பா அப்போவும் அமைதியாக இருக்கிறாங்க. உடனே ரம்யா வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பானையில் ஒரு டம்ளரில் மோர் எடுத்துகிட்டு வந்து, யாருப்பா, யார்? பார்த்தோன்னையும் இவ்வளோ ஆச்சரியத்தில் நிற்கிறீங்களே அப்படின்ட்டு அவளும் வெளியில் வரா. பார்த்தா ஒரு அம்மாவும் பொண்ணும் நின்றுட்டுருக்குறாங்க. யாருப்பா இவங்க, யாரு? இந்தா பாப்பா மோர் குடி, வெயிலுக்கு சூப்பராக இருக்கும், இந்தா வாங்கிக்கோ அப்படிங்கிறா. இல்லை இல்லை வேண்டாங்க்கா, வேண்டாம், எனக்கு மோரெல்லாம் பிடிக்காது, நான் மோர் குடித்ததே கிடையாது, எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறா. ஆஹா, குடி பாப்பா, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா?
ஒரு வாட்டி குடிச்சேன்னா நீ திரும்ப திரும்ப கேட்ப. இந்தா வாங்கிக்கோ, உங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு கொடுக்குறா. ஆ வாங்கிக்கோம்மா வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க ரியாவோட அம்மாவும். பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல உங்கள் அம்மா திட்ட மாட்டாங்கன்னு. வாங்கிக்கோ, இந்தா குடி அப்படின்ட்டு கொடுக்குறா. அந்த பாப்பா ரியாவும் அந்த மோரை நல்லா ருசித்து ரசித்து குடிச்சிட்டா. நல்லா இருந்துச்சுக்கா, சூப்பராக இருந்தது மோர். எப்படி, கடையில் வாங்கினீங்களா அப்படின்ட்டு கேட்குறா. இல்லை இல்லை, நானே தான் செஞ்சேன். இருங்க இருங்க, நான் இன்னொரு டம்ளரில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வேக வேகமாக ஓடி போய் அதே மண்பானையில் இன்னொரு டம்ளர் மோர் எடுத்துகிட்டு வந்து, அம்மா இந்தாங்கம்மா நீங்கள் குடிங்க, நீங்களும் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி தெரியுது, இதை குடிச்சிங்கன்னா பயங்கர தெம்பாயிடுவீங்க அப்படின்ட்டு அந்த மோரை கொடுக்குறா. அதை பார்த்த சுஜிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நம்மளோட பொண்ணா இப்படி இருக்கிறது, இவ்வளோ பயங்கரமாக எல்லாரையும் கவனிக்கிறாளே, நம்ம யாருன்னு தெரியாமலேயே இவ்வளோ கவனிப்பு கவனிக்கிறா. நான் தான் இவளோட அம்மான்னு தெரிஞ்சா எப்படியெல்லாம் என்னை கவனிப்பா அப்படின்னு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. குடுமா செல்லம் குடு அப்படின்ட்டு அந்த மோரை வாங்கி குடிக்கிறாங்க. உடனே அப்பா யாருன்னு சொல்லுங்களாம்ப்பா, யாருன்னே தெரியலையா உங்களுக்கு, வந்ததுலேருந்து நீங்கள் இப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்குறீங்களே, என்னாச்சுப்பா உங்களுக்கு? பாவம் இவங்க தலையில் பாருங்கப்பா, எவ்வளோ பாரத்தை சுமந்துட்டுருக்குறாங்க, தலை வலிக்கும்ல. அம்மா உங்கள் தலையில் இருக்கிற பாரத்தை கொஞ்சம் இறக்கி தான் வைங்களேன், எவ்வளோ நேரமாக தூக்கிட்டுருக்குறீங்க. ஆமாம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்ட்டு கேட்குறா. ரம்யா ரம்யா, நானே சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும். இதுதான் உன்னோட அம்மா தங்கச்சி. எவ்வளோ ஆசையாக உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் வரவழைக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. ஆனால் உன்னோட அம்மாவும் தங்கச்சியும் நான் சொல்லிவிடாமலே எப்படி வந்தாங்கன்னு தான் தெரியல. அந்த ஆச்சரியத்தில் தான் நான் பிரமிச்சு போய் நின்றுட்டுருக்கிறேன். வாயில் வார்த்தையே வரல. இப்போ என்னோட சூழ்நிலை என்னன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்ல ரம்யா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா ஆமாம். அம்மாவாப்பா, அம்மா இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, என்னோட தங்கச்சி ரொம்ப அழகாக இருக்காளே, இவ்வளோ பெரிய பாப்பாவாக வளர்ந்துட்டா, அச்சசல் பாப்பா அம்மாவை மாதிரியே இருக்காப்பா, ரொம்ப அழகாக இருக்கிறா. அம்மா பாப்பா 2 பேரும் ஏன் இன்னும் வெளியிலேயே நின்றுட்டுருக்குறீங்க, வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவையும் தங்கச்சியவும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. போங்க போங்க 3 பேரும் உள்ளே போங்க, எல்லாரும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. தோப்பா, நான் அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் சாப்பாடெல்லாம் வச்சு தரேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் 2 தட்டில் சாப்பாடு கூட்டு குழம்பு எல்லாம் வச்சுட்டு வந்து உட்காந்துட்டா. அப்படியே காற்று வீசுறா. சாப்பிடுங்கம்மா பாப்பா சாப்பிடு, சூடு ஆறிட போகுது, சாப்பிடு சாப்பிடு, நான் தான் சமைச்சேன், எப்படி சமைச்சிருக்கிறேன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் 2 பேரும், சாப்பிடுங்க அப்படின்ட்டு காற்று வீசிகிட்டே இருக்கிறா. அவங்க அம்மாவுக்கு கண்ணில் அழுகையே வந்துடுச்சு. பாரேன், என்னோட குழந்த, மூத்த குழந்த ரொம்ப அழகாக வளர்ந்துருக்குறாளே, அவங்க அப்பா கூட இருந்தாலும் பயங்கர அறிவாக வளர்ந்துருக்குறா. 2வது குழந்தையும் இருக்குதே இந்த ரியா, எவ்வளோ சேட்டை, எப்போ பார்த்தாலும் அடம் பிடிக்கிறது. ஆனால் பாரு, குழந்தை அப்படி இருக்குது, 2வது குழந்தை இப்படி இருக்குது, எல்லாம் அந்த கடவுள் கொடுத்த வரம்தான். சரி சரி, இனிமேல் நம்ம குடும்பத்தோடு இருக்கும் பொழுது எல்லாமே மாறி போயிடும். சரி சரி, இருக்கிற பசியில் நான் இன்னும் சாப்பாட்டையே பார்த்துட்டு இருந்தேன்னா எப்படி, சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரியா சாப்பிடு, எடுத்து வேக வேகமாக சாப்பிடு, நானும் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்போது 4 பேரும் பயங்கர சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. குடும்பம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அப்படியே ஓடிட்டுருக்கு. சில வருஷங்கள் ஆயிடுச்சு. 2 பெண் குழந்தைங்களும் நல்லா வளர்ந்துட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் ரம்யா, அம்மா அம்மா வீட்டில் தண்ணி காலியாக போதில்ல, நான் வேணும்னா குளத்துக்கு போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிறா. சரி சரிம்மா ரம்யா, ரியா நீயும் அக்கா கூட போயிட்டு வா, தனியாக ஏன் ரம்யா நீ போகணும், 2 பேரும் போயிட்டு வாங்க, ஆளுக்கும் ஒவ்வொரு குடம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா நான்லாம் போக மாட்டேம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது, நான்லாம் குடம் தூக்கிட்டுலாம் வரமாட்டேன், அக்கா தான் போகிறாங்கிறாள்ல, அவள் மட்டும் போயிட்டு வரட்டுமே, என்னை ஏன் வழுக்கட்டாயமாக அனுப்பணும்னு பார்க்குறீங்க, முடியாதுமா, எப்படியாச்சும் என்னை நீங்கள் வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது கனவுல கூட நடக்காதுமா,
அக்கா தான் போவாள்ல, போயிட்டு வரட்டும். ஏய் நீ போயிட்டு வாக்கா, நான்லாம் வரல. வேணும்னா அக்காவுக்கு துணைக்கு போங்கம்மா அப்படிங்கிறா. அம்மா அம்மா விடுங்கம்மா, பாப்பா பாவம், அவள் வீட்லேயே இருக்கட்டும். அவ்வளோ தூரம் அவள் எதுக்கு வந்துக்கிட்டு? அவளுக்கு விருப்பம் கிடையாதுல்ல, வீட்லேயே இருக்கட்டும். ரியா நீ வீட்டிலேயே இரு, அக்கா மட்டும் போயிட்டு வரேன் அப்படிங்கிறா. அடியே ரியா, நீ ஏன் தான் இப்படி பண்ணுறியோ? ஒரு வேலை செய்ய தெரியல, இப்படியே போயிட்டுருக்குது. நான் உன்னை வளர்த்த விதமே சரி கிடையாது. ரம்யா அப்பா கூட வளர்ந்தா, ஆனால் வளர்ப்பு எவ்வளோ அருமையாக இருந்திருக்கு. அவள் தான் இப்போ எல்லா வேலையும் எனக்கு ஒத்தாசையாக செய்கிறா. நீ ஒரு வேலையும் எனக்கு செய்கிறதே கிடையாது. இன்னும் உனக்கு அந்த பிடிவாத குணம் மாறவே மாட்டேங்குது. எப்போ தான் நீ சரியாக போறியோ தெரியல அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. அம்மா அம்மா விடுங்கம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டா. சரி சரி, நீ பார்த்து போயிட்டு வாம்மா, எதையும் நினச்சிட்டு இருக்காத, நாங்கள் சண்டையெல்லாம் போட மாட்டோம். பார்த்து பத்திரமா தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ரம்யாவும் குடத்தை எடுத்துகிட்டு ஆத்தங்கரைக்கும் வந்துட்டாங்க. ஆத்தங்கரையில் ரம்யாவை தவிர வேற யாருமே கிடையாது. சுத்தமாக இருக்குது தண்ணி. தண்ணியை மோக்கலான்னு மோக்குறாங்க. பார்த்தா அந்த குடம் அப்படியே தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு. அடடா கடவுளே, என்னோட குடம் 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 போதே தண்ணியில், அந்த குடத்தை யாராச்சும் எடுத்து கொடுங்களேன். ஆனால் யாருமே இல்லையே, நான் என்ன பண்ணுறது? எனக்கு நீச்சல் கூட தெரியாதே. அந்த குடம், என்னோட குடம் குடம் தண்ணியில் அடிச்சிட்டு போதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கதறிட்டு இருக்கிறா. உடனே அந்த தண்ணிக்குள்ளேருந்து ஒரு தேவதை வெளியில் வராங்க. என்ன ரம்யா, உன்னோட குடம் தண்ணியில் போயிடுச்சா? கவலையே படாத, உன்னோட குடத்தை நான் தேடி தரேன் அப்படிங்கிறாங்க. என்ன தேவதையே, நீங்கள் என்னோட குடத்தை தேடி தரீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அழகாக இருக்கிறீங்க தேவதையே. என்னோட குடத்தை கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்கன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். சரி தேவதையே, நன்றி அப்படிங்கிறா ரம்யாவும். அந்த தேவதை தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு வெள்ளி குடத்தை எடுக்கிறாங்க. இந்தா ரம்யா உன்னோட குடம் அப்படிங்கிறாங்க. இல்லை தேவதையே, இது என்னோட குடம் கிடையாது, வேற குடம் வேற குடம் அப்படிங்கிறா. ஓ அப்படியா, சரி சரி நான் வரேன் அப்படின்ட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு தங்க குடத்தை எடுத்துகிட்டு வந்து தராங்க. இந்த குடம் தானே உன்னோட குடம், வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லை தேவதையே, இல்லை, இல்லவே இல்லை, இதுவும் என்னோட குடம் கிடையாது, வேற குடம் வேற குடம் அப்படிங்கிறா. ஓ அப்படியா, சரி சரி இரு வரேன் அப்படின்ட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ளே போகிறாங்க தேவதை. தண்ணிக்குள்ளே போன தேவதையை ஆளையே காணோம். திடீர்னு வெளியில் வராங்க. பார்த்தா அவள் தண்ணியில் விட்ட குடத்தை தூக்கிட்டு வந்து, இதுவா உன்னோட குடம், இதுதானா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் தேவதையே, ஆமாம், இதுதான் என்னோட குடம், கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்களே சொன்ன மாதிரியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி நன்றி, நான் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு நன்றியை சொல்கிறா. நன்றியெல்லாம் இருக்கட்டும், நீ இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கிறல்ல, எவ்வளோ கடின உழைப்பு உன்கிட்ட இருக்குது. அதனால் உனக்கு நான் 2 பரிசுகளை தரப்போகிறேன். இந்த தங்க குடத்தையும் நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ, வெள்ளி குடத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ, உன்னோட குடத்தையும் சேர்த்தே எடுத்துகிட்டு போ, 3 குடத்தையும் எடுத்துகிட்டு போ. உன்னோட குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. உன்னோட அம்மா இந்த குடத்தை பார்த்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. போயிட்டு வா, இதை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லை தேவதையே, வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறா. நான் உனக்கு அன்பாக தானே இந்த குடங்களை தந்திருக்கிறேன், எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை மாயமாக மறைஞ்சு தண்ணிக்குள்ளவே திரும்பவும் போயிட்டாங்க. இந்த ரம்யா அந்த 3 குடங்களையும் எடுத்துகிட்டு அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டா. பார்த்தா அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வாசல்லையே நின்றுட்டுருக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னது நம்ம வீட்டில் இல்லாத குடங்களாக இருக்கே, 2 குடங்கள், இந்த குடம் தானே நம்ம வீட்டில் இருக்கும். ஆமாம் ரம்யா, இந்த 2 குடங்கள் ஏது, தங்கம் வெள்ளி மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு கேட்குறாங்க. ரம்யாவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னையும் இந்த ரியாவுக்கு பொறாம தாங்க முடியலை. அம்மா அம்மா, நானும் ஆத்தங்கரைக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேனேம்மா. அக்கா அக்கா, நீ கையில் வச்சுருக்கிறல்ல அந்த குடத்தை கொடு, நானும் தங்க குடம் வெள்ளி குடத்தோடு தான் வீட்டுக்கு வரப்போகிறேன். நீ மட்டும்தான் கொண்டு வருவியா? நானும் தான் கொண்டு வருவேன். போயிட்டு வரேன். அம்மா நான் போயிட்டு வரேம்மா. அக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டா. அப்படியே ரியா நடந்து வந்துட்டுருக்குறா. நமக்கும் தங்கத்தில் வெளியில் குடங்களெல்லாம் கிடைக்க தான் போகுது. அக்கா அப்படியே ரொம்ப தான் பண்ணுறா. அவளை விட நான் தானே அழகாக இருக்கிறேன், நிறமாக இருக்கிறேன்.
அதனால் தேவதை எனக்கு இன்னும் அதிகமாக தங்கம் வெள்ளி எல்லாம் தந்தா கூட தருவாங்க. அவள் என்ன அழகாக இருக்கிறா, கருப்பாக தானே இருக்கிறா, அழகாகவே இல்லை. அதனால தான் அவளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நான் ரொம்ப அழகாக இருக்கிறனால எனக்கு நிறையா தர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஆத்தங்கரைக்கும் வந்துட்டா. அடடா, எனக்கு தண்ணி எடுக்கவும் தெரியாதே, எப்படி மோக்கிறது அப்படின்ட்டு தெரியாமல் என்னென்னமோ பண்ணுறா. அந்த குடம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு குடமும் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சே. நான் வேற வீட்டில் வீர வசனமெல்லாம் பேசிட்டு வந்தேன். இப்போ நான் சும்மா எப்படி போகிறது? அக்கா சொன்னால, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். பாரேன், அக்கா கூட சேர்ந்து சேர்ந்து நானும் வேலை செய்கிற ஆளாகவே மாறிடுவேன் போல இருக்குது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அக்கா சொன்ன விஷயம் மட்டும்தான் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கணும். தேவதையை கூப்பிடணும். அழுகணும்ல இப்போ நான். தேவதையே தேவதையே, சீக்கிரமாக வாங்க தேவதையே, என்னோடய குடத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க. எங்கள் வீட்டுக்கு நான் குடத்தோடு தான் போகணும் அப்படின்ட்டு அழுகுறா. உடனே அந்த தேவதை தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வராங்க. என்ன மாதிரியா, தண்ணி குடம் தண்ணியோடு போயிடுச்சா? சரி சரி, நான் தேடித்தரேன் இரு அப்படின்ட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு அவள் தொலைச்ச குடத்தையே எடுத்துகிட்டு வந்து, இது தானம்மா உன்னோட குடம், இந்தா வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைல்ல தேவதையே, இது என்னோட குடமே கிடையாது, வேற குடம் வேற குடம் அப்படிங்கிறா. ஓ அப்படியா, சரி சரி இரு அப்படின்ட்டு திரும்பவும் அந்த தேவதை தண்ணிக்குள்ளேயே போகிறாங்க. பார்த்தா வெள்ளி குடத்தை எடுத்துகிட்டு வராங்க. இது தானே உன்னோட குடம், இதுவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆஹா, இதுவா? இது இல்லை இல்லை, வேற சொல்லலாம், அப்போ தானே தங்கம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இல்லை தேவதையே, இல்லவே இல்லை, இந்த குடம் என்னோடது கிடையாது, வேற வேற குடம் அப்படிங்கிறா. ஓ அப்படியா, இரு இரு, நான் இதோ வரேன் அப்படின்ட்டு திரும்பவும் அந்த தேவதை தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு தங்க குடத்தை எடுத்துகிட்டு வராங்க. இதுவா மாரியா நீ கொண்டு வந்த குடம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. பல பலன் இருக்குது, தங்கம் தானே, இதுவே நம்மளோட குடம்னு சொல்லிக்கலாம். சரி சரி, சொல்ல வேண்டியது தான் அப்படின்ட்டு, ஆமாம் தேவதையே ஆமாம், சரியாக சொன்னீங்க, இதுதான் என்னோட குடம், கொண்டாங்க கொண்டாங்க, நான் என்னோடய வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறா. ஓஹோ, நீ பொய் மேலே பொய்யா சொல்கிற. வரும்பொழுது நீ வீட்டிலேருந்து ஒரு குடத்தை எடுத்துகிட்டு வந்தல்ல, அந்த குடம் கூட உனக்கு கிடையவே கிடையாது. அப்படியே திரும்பி பார்க்காம உங்கள் வீட்டுக்கு ஓடிடு அப்படின்ட்டு கோபமாக பேசுகிறாங்க அந்த தேவதை. உடனே அழுதுகிட்டே குடத்தை தொலைச்சிட்டு வீட்டுக்கும் வந்துட்டா. அம்மா அம்மா, நான் குடத்தை தங்க குடம் வெள்ளி குடம் கொண்டு வரேன்ட்டு போனேன்ல, ஆனால் கொண்டு போன குடமும் இப்போ இல்லாமல் போயிடுச்சுமா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, இதுக்கப்புறம் நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நான் பேராசைப்பட்டது ரொம்ப ரொம்ப தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் நான் இப்படி இருக்கவே மாட்டேன். உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் ஒத்தாசையாக இருப்பேன். எனக்கும் எல்லா வேலைகளையும் சொல்லித்தாங்க அப்படிங்கிறா. அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு தெரியுமான்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்கிறா. அதுக்கப்புறம் இப்போ ரியா அவங்களோட அம்மா அக்கா கிட்ட எல்லா வேலைகளையும் கற்றுக்கிட்டு சுஜி ரம்யாவுக்கு ஒத்தாசையாக இருக்கிறா. பேராசையை விட்டுட்டா. பிடிவாதம் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப நல்ல குணமாக ஆயிட்டா. சுஜிக்கு ரம்யா மாதிரியே ரியாவும் நல்ல பொண்ணா தங்கமான குணமான பொண்ணாக மாறிட்டாளேன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சுஜியும் ராஜாவும் அவங்களோட 2 பொண்ணுங்களையும் சமமாக பார்க்குறாங்க. குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சின்ன வயசில் திருத்த முடியாததை பெரிய வயசில் திருத்தவே முடியாது. அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க, 5ல் வளையாதது 50ல் வளையுமான்னு. பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையும். அதனால் சின்ன வயசுலேயே எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல முறையில் குழந்தைங்கள வளர்க்க முடியுமோ அந்தளவுக்கு சிறப்பான முறையில் வளர்க்கணும். அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் எல்லா குழந்தைங்களையும் சரிசமமாக பார்க்கணும். பெண் குழந்தைங்கள ஒரு மாதிரியும் ஆண் குழந்தைங்கள ஒரு மாதிரியும், அக்கான்னா ஒரு மாதிரி, தங்கச்சின்னா ஒரு மாதிரி, அண்ணன்னா ஒரு மாதிரி, தம்பின்னா ஒரு மாதிரி பார்க்கவே கூடாது. சரிசமமாக பார்த்தா குடும்பமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.